எனக்கும் அருணுக்கும் ஒரு 2 வீக்ஸாகவே ஆப்பம் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஆப்பம் செய்கிறது என்னமோ ரொம்ப ஈஸி தான். ஆனால் நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாட்டர்டே அன்னைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி சண்டே அன்னைக்கு ஆப்பம் செஞ்சுட்டேன். ஆப்பம் அப்படின்னாலே அதுக்கு சைடிஷாக தேங்காய் பால் தான் எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். ஆப்பத்து மேலே தேங்காய் பால் ஊற்றி அது மேலே கொஞ்சோடு சர்க்கரையை போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆப்பத்து கூட என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஆப்பம் சாப்பிட்டதுமே பயங்கர தூக்கம் வந்துருச்சு. ஸோ நல்லா தூங்கிட்டு 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு ஆட்டு ஈரல் தொக்கு தான் செஞ்சிருந்தேன். அந்த தொக்கு செய்யறதுக்கு வானல்ல எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா குழஞ்சி வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு ஆட்டு ஈரல் சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கிக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஈரல் முங்குற அளவுக்கு தண்ணியும் தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு